Hello students, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா factors. Factorsல வந்து 4 type of factors வந்து லாஸ்ட் வீடியோல சொன்னோம். அந்த 4 type of factorsலயே வந்து 3 type of factors வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுல வந்து லாஸ்ட் factors என்ன அப்படின்னா biotic factors. Biotic அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உயிருள்ள நிகழ்வுகளை வந்து ஒரு நில அமைப்பா இருக்கட்டும் ஃபேக்டர்ஸ் அதோட படிநிலைகளை வந்து அதோட அடுக்குகளை வந்து பார்க்கறது தான் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லேயே வந்து 2 டைப் ஆஃப் இதை வந்து சொல்றாங்க ஃபேக்டர்ஸ். என்னென்ன அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். பிளான்ஸ் இப்போ ஹியூமன்ஸ்குள்ள தான் போட்டி பொறாமைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிளான்ட்ஸ்குள்ளேயும் போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பிளான்ட் வந்து எப்படி வந்து க்ரோவிங் ஆகுது அப்படிங்கிறதையும் பிளான்ட் வந்து முழுமையாக க்ரோவிங் எப்படி ஆகுது, இன்னொரு பிளான்ட் வைக்கிறோமே அந்த பிளான்ட் வந்து ஏன் வந்து ஃபுல்லாக க்ரோவிங் ஆகாமல் இன்னும் குட்டியோண்டு பிளான்ட்டாகவே இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிளான்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, போட்டிகள் பொறாமைகள் வந்து அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து போட்டிகள், நிறைய விதமான காம்படிஷன்ஸ் வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ளே நிறையா இருக்கிறதுனால தான் ஒரு பிளான்ட் நல்லா க்ரோவிங்காக டெவலப் ஆகுது, இன்னொரு பிளான்ட் வந்து கொஞ்சம் வந்து அதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ராஃப் மெத்தட்ஸில் வந்து நடக்குது. இந்த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ல சொல்றாங்க. என்ன அப்படின்னா மியூட்டாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓங்குயிரி நிலை. மியூட்டாலிசம் அப்படின்னா 2 பிளான்ட் இருக்கு அப்படின்னா 2 பிளான்ட்டுமே வந்து ஒரே ஸ்டேஜ்ல வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அங்கே எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். ஒரே மெத்தட்ஸில் இது பண்ணி அந்த ஓங்குயிர் 2 பிளான்ட்டுமே வந்து நல்லா டாலாக வந்து ஹைட்டாக வந்து எவ்வளோ அட்மாஸ்பியராக இருந்தாலும் சரி எவ்வளோ காம்படிஷனாக இருந்தாலும் சரி 2 பிளான்ட்டுமே ஒரே ஸ்டேபிளான நிலைமையில வந்து வளரக்கூடியது தான் வந்து மியூட்டாலிசம்ல வந்து வளரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து அந்த மியூட்டாலிசம்ல வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட்ல வேர்லேருந்து அதுக்கு தேவையான நைட்ரஜன் எல்லாத்தையுமே வந்து அதுக்கு தேவையான ஃபுட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான நியூட்ரியண்டாக இருக்கட்டும், மினரலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ரூட்டில். அந்த வேர் பகுதியிலேருந்து கிடைக்கக்கூடியதான் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அந்த பிளான்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உணவு பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டருக்கும் நியூட்ரியண்ட்டுக்கு மட்டும் அதர் பிளான்ஸை வந்து மினரல்ஸ்க்கு வந்து அதர் பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற ஏதாவது வந்து மினரல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான ரேஸாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான வந்து டெம்பரேச்சராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாக வந்து சன்லைட்லேருந்து வாங்கிக்கும். அதுதான் வந்து இந்த நியூட்ரிஷன் ஃபிக்சேஷனோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து வந்து காமன்சாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா உடன் உண்ணும் நிலைனா இந்த பிளான்ட் வந்து இன்னொரு பிளான்ட்டை வந்து சேர்த்துக்கணுமா, இல்லை அந்த பிளான்ட் வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து இந்த பிளான்ட் வந்து சேர்த்து போய் சாப்பிடணுமா, அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா காமன்சாலிசம் அப்படின்னா 2 பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேபிளா டிஃபரன்ஷியேஷன் பண்ண 2 பிளான்ட்ஸுமே வந்து ஒரே ஸ்டேபிளான இதில் வந்து வளரும். எப்படி அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து இந்த 2 காமன்சாலிசம்ல வந்து ஒரு பிளான்ட் வந்து நல்லா க்ரோவிங் ஆகுது, இன்னொரு பிளான்ட்ல வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து டோட்டலாக வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னொரு பிளான்ட்னால அஃபெக்ட் ஆகலை, அதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் மூலியமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கும் இந்த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த காமன்சாலிசம்ல வந்து என்ன எக்ஸாம்பிளாக சொல்றாங்க அப்படின்னா எபிஃபைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தொற்று தாவரம்னா எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மோஸ்ட் ஆஃப் வீட்டில் வந்து வைக்கிறோம், பிளான்ட் வந்து கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா சில பேர் செடியாக வைப்போம், சில பேர் வந்து பந்தல் மாதிரி போட்டு அந்த இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடி மாதிரி ஏற்றி விடுவோம் தெரியுமா, பாவக்கொடியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அவரை பீன்ஸு இது எல்லாமே கொடி மாதிரி ஏற்றி விடுவோம் தெரியுமா. அந்த இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா தொற்று தாவரத்தில் எபிஃபைட்ஸில் வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நிலையான ஒரு மரம் வந்து இருக்கும். பட் ஆனால் இதோட இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தொற்று தாவரம் போய்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதோட மெச்சூரேஷன் ஸ்டாப் ஆகிருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஃபுல்லாக அந்த செடி வந்து அதோட நிலை வந்து முதிர்ந்துருச்சு, அதுக்கு கனி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக க்ரோவிங் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிரும். பட் ஆனால் இது வந்து தொற்று இருக்கும் தெரியுமா, முருங்கை மரத்தாக இருக்கட்டும், இல்லை மாமரமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது கருவேப்பிலை செடியாக இருக்கட்டும், அந்த இதுலேருந்து படர்ந்து போகும்போது ஆனால் அந்த படர்ந்து போன கொடி மட்டும்தான் காஞ்சு போகுமே தவிர படர்ந்து வந்து ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு ஸ்டேபிளாக ஒரு நிலைமையை கொடுத்து தெரியுமா. அந்த பெரிய மரங்கள்லாம் என்ன பண்ணாது, பட்டு போகாது. ஏன்னா அதோட தன்மையை வந்து உதிர்ந்ததுக்கு காரணம் வந்து எபிஃபைட்டிக். காமன்சாலிசம் அப்படின்னா உடன் உண்ணும் நிலைனா
அந்த பிளான்ட் மட்டும்தான், அந்த பிளான்ட்டோட க்ரோத் டெவலப்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதே பிளான்ட் தான் வந்து என்ன ஆகணும், ஃபுல்லாக வந்து டெட் பண்ணி விட்டுரும். அதனால இன்னொரு இதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க பிளான்ட் வந்து என்ன ஆகாது, இன்னும் எந்த ஒரு இதுவுமே ரியாக்ஷன்ஸ் வந்து இல்லாமல் அதோட டெவலப்மெண்ட்டை வந்து வெல் க்ரோத்தாக தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். நெகட்டிவ் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 4 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்டேஷன்ஸ். ப்ரொடக்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கொன்று உண்ணும் முறை. என்ன கொன்று உண்ணும் முறை அப்படின்னா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தெரியும். ஒரு 10th படிச்சிருப்போம், இல்லை 11th வந்து நம்ம கிளாஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நெஃபந்தஸ் ஒரு ஹாலிவுட் மூவியில் கூட நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா. நெஃபந்தஸ் வந்து பெரிய ஒரு குடுவை மாதிரி இருக்கும். எப்படி இப்படி வந்து நல்லா கூட மாதிரி இருக்கும் அந்த தாவரம். அந்த கூட மாதிரி உள்ள தாவரத்துல மேல மூடி மாதிரியான அமைப்பும் இருக்கும். அந்த இதுல ஒரு ஈ போய் உட்காந்தாலுமே என்ன அப்படின்னா இதுல உள்ள நொதிகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஈயுமே கேப்சர் பண்ணி ஃபுல்லா டோட்டலா வந்து என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும், செரிச்சு விட்டுரும். அதே மாதிரி ஒரு ஹியூமன்ஸுமே இதுல உள்ள போனோம். ஒரு ஹியூமன்ஸோட ஃபீட் அந்த உயரம் வரைக்கும் தான் வந்து இந்த நெஃபந்தஸோட உயரம் வந்து இருக்கு. அந்த மாதிரியான உயரத்தில் வந்து ஒரு ஹியூமன்ஸுமே உள்ள போனாலும் என்ன அப்படின்னா டக்குன்னு கேப்சர் பண்ணி ஒரு கொல்றதுக்கான செமித்தலுக்கான எல்லா இதுவுமே வந்து என்ன இதில் இருக்குது அப்படின்னா நெஃபந்தஸ் பிளான்ட்ல வந்து இருக்கு. அதுதான் கொன்று உண்ணும் முறை. அதுக்கு தேவையான உணவு வந்து ஏதாவது ஒரு பூச்சி வந்து உட்கார்றதா இருக்கட்டும், ஏதாவது அனிமல்ஸ் போறதா இருக்கட்டும், அந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு, தவறையே ஏதோ உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு, பூச்சியா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான உணவு வந்து என்ன பண்ணுச்சு, அதுக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச மாதிரி தான் வந்து இந்த இதுல வந்து ப்ரொடக்டேஷன்ஸ்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அடுத்து வந்து பாராசிட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை. இப்போ பாராசிட்டிசம் ஒட்டுண்ணி அப்படின்னா அந்த இதில் வந்து செடிகள் எல்லாத்தையுமே ஒட்டி வந்து ஒரு உண்ணி மாதிரி இருக்கும் தெரியுமா. இப்போ கருவேல மரத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து மாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் கையில் வச்சு பிடிச்சி வச்சு விளையாடுவோம் தெரியுமா. அந்த மாதிரியான இதில் வந்து ஒரு பிளான்ட்டை, ஒரு செடி, ஒரு தாவரம், ஒரு மரம் எல்லாத்தையுமே வந்து ஒட்டி சார்ந்து அந்த மரத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் தெரியுமா. சில இதில் வந்து கருவேல பத்தியில் வந்து கட்டெரும்பு இருக்கும், அது மாதிரி வந்து சுளுக்கி வந்து நிறைய மரத்தில் வந்து சுளுக்கி இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்றாப்புல வந்து ஒரு ஒட்டுண்ணி வந்து சார்ந்து இருக்கும். அதுதான் வந்து பாராசிட்டிசம். அதில் வந்து 2 டைப் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஹோலோ பாராசிட்ஸ், இன்னொன்று வந்து ஹெமி பாராசிட்ஸ்ன்னு ரெண்டு சொல்கிறாங்க. ஹோலோ அப்படின்னா முழு ஒட்டுண்ணி. முழு ஒட்டுண்ணி அப்படின்னா அந்த மரத்தோட சத்துக்களை மட்டும் எடுத்து ஒரு மண்ணோட இதாக இருக்கட்டும் எல்லாமே டிபெண்ட் பண்ணி, மண்ணை மட்டும் டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா சத்துக்களையுமே டிபெண்ட் பண்ணி முழுமையாக வந்து ஒரு இன்னொரு பிளான்ட்டை வந்து இதாகிறது தான் வந்து ஹோமோ பாராசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹெமி பாராசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாதி ஒட்டுண்ணி. எப்படி அப்படின்னா தனக்கு தேவையான உணவை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கு தேவையான மினரல்ஸ், நியூட்ரியன்ட், வேற ஏதாவது வந்து சத்துக்கள் இருக்கு அப்படின்னா அது வந்து அது தன்னைத்தானாவே அதோட வேர்லேருந்து சேமிச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து ஹெமி. பாதி. முழு அப்படின்னா ஃபுல்லாக இன்னொரு பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த பிளான்ட்டுக்கு ஏதாவது வந்து ஃபுட்டு கிடைக்குதா, அந்த பிளான்ட்டுக்கு ஏதாவது மினரல் கிடைக்குதா, அந்த பிளான்ட்டுக்கு ஏதாவது சன்லைட் கிடைக்குதா, அதுலேருந்து வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டேக் அவுட் பண்ணிக்கிறது தான் வந்து ஹோலோ பாராசிட்ஸ். ஹெமி பாராசிட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான சன்லைட்லேருந்து அதுக்கு தேவையான ஃபோட்டோசிந்தசிஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது மினரல்ஸாக இருக்கட்டும் ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் மட்டும் அதர் பிளான்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஹெமி பாராசிட்ஸ். இதில் வந்து காம்படிஷன், ஹியூமன்ஸ்குள்ளேயுமே நிறைய காம்படிஷன் இருக்கும்போது, அனிமல்ஸ்குள்ளேயுமே நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும்போது பிளான்ட்ஸுக்கு மட்டும் காம்படிஷன் இல்லாமையா கண்டிப்பாக உண்டு. எப்படி வந்து காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய விதமான காம்படிஷன்ஸ் வந்து அதோட வேர்லையும் இருக்குது, அதோட கொடி பகுதி எபிஃபைட்ஸ் இருக்குது தெரியுமா, அதோட கொடி வடைப்பின்னல் அமைப்பில் போகும்போதுமே அதில் வந்து நிறைய விதமான போட்டிகள் வந்து நடக்குது. அந்த இதில் வந்து எப்படிலாம் போட்டி நடக்குது அப்படின்னா இன்ட்ரா ஸ்பெசிபிக், இன்னொன்று இன்டர் ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக் காம்படிஷன் அப்படின்னா ஒரே ஒரு சிற்றினங்களுக்கு மட்டும் வந்து இடையில வந்து நடக்கிறது தான் வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு பிளான்ட்டு தான் நடக்கும். அந்த பிளான்ட்டுக்குள்ளேயுமே அந்த ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதுக்குள்ளேயே போட்டி நடந்துகிட்டே இருந்து எப்படி வெல் டெவலப் ஆகுறது, எப்படி வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு போகிறது, எப்படி வந்து அதுலேருந்து ஃப்ரூட்டாக இருக்கட்டும், ஃப்ளவராக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இன்ட்ரா ஸ்பெசிபிக் மெத்தட்ஸ். ஒரே ஒரு பிளான்ட்லேருந்து. இன்டர் ஸ்பெசிபிக் அப்படின்னா 2 டிஃப்ரென்ஷியேஷன் பிளான்ட்லேயுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேரிஷன் பண்ணி காம்படிஷன் போடும். அப்போது இதோட சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த பிளான்ட் வந்து சக் பண்ணி இது பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து குட்டியாக போயிடும், இதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நல்லா டாலாக போயிடும். அது மாதிரி வந்து இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷனாக
டூ டிஃபரன்ஷியேஷன் பிளான்ஸ்க்குள்ள வந்து நடக்கிறது. அடுத்து வந்து அமென்சாலிசம். அமென்சாலிசம்னா என்ன அப்படின்னா டூ பிளான்ஸ் இருக்கு, டூ பிளான்ஸ்க்குமே ஸ்டேபிளா வந்து ஒரு நிலைமை இருக்கு. எப்படி அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து நல்லா மெச்சூர் ஆகுது அப்படின்னா அதே கண்ட்ரோலோட இன்னொரு பிளான்ஸ் வந்து மெச்சூர் ஆகலாம். அதுலேருந்து இந்த பிளான்ட்டோட கேரக்டர் எல்லாத்தையுமே இன்னொரு பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெனிசிலியம் நோட்டேட்டம் வந்து சொல்றாங்க. எல்லா விதமான சத்துக்களையும் அந்த பெனிசிலியம் நோட்டேட்டத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய விதமான இது பிளான்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த என்னென்ன நியூட்ரியண்டாக இருக்கட்டும், மினரலாக இருக்கட்டும், ஒரு ஃபுட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அயன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதமான சத்துக்களையும் ஒரு பிளான்ட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து அனிமல்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சர்வே பண்ணுறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதில் வந்து நிறைய விதமான இதில் வந்து சர்வே பண்ணுறோம். இந்த இதில் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து 4 ஃபேக்டர்ஸும் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்காலஜிக்கலில் வந்து அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.